நண்பர்களே, நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்திய ரிசர்வ் பேங்க் சரிங்களா? அதாவது ஆர்பிஐ சரிங்களா? ரிசர்வ் பேங்க் பத்தி நம்ம பார்ப்போம். இது எக்கனாமிக் டாபிக்ல வரும். அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். அதாவது யூனிட் 5ல ரிசர்வ் பேங்க்ன்னு சொல்லி ஒரு தனி இதாவே ஹெட்டிங்காவே குடுத்துருக்காங்க சரிங்களா? அதனால இத பத்தி பார்ப்போம். குரூப் 4 சிலபஸ்ல. அதாவது வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படும் என்ன வங்கின்னு கேட்டா ரிசர்வ் பேங்க் தான். ஒரு நாட்டின் மைய வங்கி அந்த நாட்டின் தலைமை வங்கி தான். ஒரு நாட்டோட மைய வங்கி தான் அந்த நாட்டோட தலைமை வங்கி. இந்தியாவோட மைய வங்கி எதுன்னு கேட்டா ரிசர்வ் பேங்க். ரிசர்வ் பேங்க் தான் இந்திய நாட்டு தலைமை வங்கி. இந்த ரிசர்வ் பேங்க் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி ஏப்ரல் 1ஆம் தேதி 1935ஆம் ஆண்டு முதல் ரிசர்வ் வங்கி தனது பணியை தொடங்கியது. சரிங்களா? அப்போ இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் கேட்டா வருஷம் கேட்டா 1934 ஏப்ரல் 1ஆம் தேதி 1935ஆம் தேதி தனது வங்கி பணியை தொடங்கியிருக்கு. சரி, வங்கி பணியை தொடங்கினதுன்னு கேட்டால் ஏப்ரல் 1 1935. ஆனால் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் கேட்டால் 1934. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்தியா விடுதலைக்கு பிறகு குறிப்பாக ஜனவரி 1 1949ஆம் ஆண்டு இந்த ரிசர்வ் வங்கி நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. பேசிக்கான தகவல் பார்ப்போம். அப்போ இந்தியா வங்கிகளின் வங்கியான ரிசர்வ் வங்கி, இந்தியாவோட மைய வங்கி என அழைக்கப்படுவது இந்த ரிசர்வ் பேங்க் தான். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் வருஷம் கேட்டால் 1934. இந்திய ரிசர்வ் பேங்க் தொடங்கினது எப்போன்னு கேட்டால் ஏப்ரல் 1 1935ஆம் ஆண்டு. அடுத்து பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ நாட்டுடைமை ஆக்குதுன்னு கேட்டால் ஜனவரி 1 1949. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரிசர்வ் வங்கியை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க. அதேமாதிரி பாருங்கள், இந்தியாவில் நாணயங்களில் ₹1 காகிதத்தை தவிர மற்ற அனைத்து வகையான காகித பணத்தையும் வெளியிடுவது முற்றுரிமை பெற்ற வங்கி ரிசர்வ் பேங்க் தான். சரிங்களா? இந்தியாவில் ₹1 பணத்தை தவிர மற்ற அவ்வளத்தையும் வெளியிடுறது ரிசர்வ் பேங்க் தான். சரிங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வங்கி முறைப்படுத்தல் சட்டம். வங்கி முறைப்படுத்தல் சட்டம் ஆர்டிக்கிள் 22 படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் ஒவ்வொரு வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியோட உரிமை பெற்றிருக்க வேண்டும். அப்போ வங்கி முறைப்படுத்தல் சட்டம் கேட்டால் 22 பிரிவு 22 படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்யணும்னா நீ மைய வங்கியோட உரிமை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஒரு பாக்ஸில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. எக்கனாமிக்கில் ரிசர்வ் பேங்க்குன்னு சொல்லி ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது. சரிங்களா? ரிசர்வ் பேங்கு அப்படின்றது 5ஆண்டு திட்டம் இருக்குது, நிதி ஆயோக்கு திட்டக்குழு, மறுபடியும் சரக்கு அண்ட் ஜிஎஸ்டி இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான டாபிக். இதிலெல்லாம் கொஸ்டின் கட்டாயம் இருக்கும். அதனால் இந்த டாப்பிக்கெல்லாம் பற்றி மெயினாக போடுறேன். ஃபஸ்ட்டு ரிசர்வ் பேங்கை பற்றி நான் டாபிக் போடுறேன் எக்கனாமிக்கில். அதாவது 1930 வரலாறு பாருங்க. 1934ஆம் ஆண்டு சட்ட விதி. சரிங்களா? 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது. சரிங்களா? அமைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, ஜனவரி 1 1949ஆம் ஆண்டு இது நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1900 தேசியமாக்கப்பட்டது. ஜனவரி 1 1949 தேசியமாக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டது 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி. சரிங்களா? அதனால தான் நம்ம கணக்கு தொடங்கிச்சு ஏப்ரல் 1ன்னு சொல்கிறோம். அதேமாரி ரிசர்வ் வங்கி சட்டம் கேட்டால் 1934. அடுத்து ரொம்ப முக்கியமான பாருங்கள், 1937ஆம் ஆண்டு தனது தலைமை அலுவலகத்தை ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் தான் தலைமை அலுவலகம் இருந்துச்சு. ரிசர்வ் பேங்க் தலைமை அலுவலகம் கல்கத்தாவில் அதுக்கப்புறம் எங்கே மும்பைக்கு மாற்றிருக்காங்க. இதோட ரிசர்வ் பேங்கோட முதல் ஆளுநர். சரிங்களா? ரிசர்வ் பேங்கோட முதல் ஆளுநர் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டால் ஓஸ்போர் சுமித். சரிங்களா? ஓஸ்போர் சுமித் தான் ரிசர்வ் பேங்கோட முதல் ஆளுநர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அதோட நிர்வாகத்தை பாருங்கள். மைய வங்கி மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளர் இதுதான் ரிசர்வ் பேங்க் தான். கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு கேட்டாலும் அது ரிசர்வ் பேங்க் தான். சரிங்களா? ஒரு ஆளுநர், 4 துணை ஆளுநர்கள் மைய அரசால் நியமிக்கப்படும். சரிங்களா? ஒரு ஆளுநரும் ஒரு தலைமை ஆளுநரும் 4 துணை ஆளுநரும் இருப்பாங்க. நல்லா பார்த்துங்க, ஒரு ஆளுநர் ப்ளஸ் 4 துணை ஆளுநர் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள். சரிங்களா? இது என்னென்ன வேலைகள் பார்க்குது ரிசர்வ் பேங்கோட வேலையை பாருங்கள், நல்லா பாருங்கள். காகித பணத்தை வெளியிடுது. சரிங்களா? அரசின் வங்கியாக செயல்படுத்தல், அதுமாதிரி அரசுக்கு நிதி வருவாய் பெற்றுக்கொள்வதில் அரசின் செலவினத்தின் பணம் வழங்குதல், அதேமாரி இந்திய வங்கி அமைப்புகளின் நெறிப்படுத்தல், அயல்நாட்டு செலவாணியை பாதுகாத்தல், கடன் அளிப்பை நெறிப்படுத்தல், இதெல்லாம் ரிசர்வ் பேங்கோட வேலை. சரிங்களா? ரிசர்வ் பேங்கோட வேலைன்னு பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது ரிசர்வ் பேங்க் எப்போ ஆரம்பித்தாங்க, எப்போ நாட்டுடைமையாக்கப்பட்டது,
இந்த ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போ, இந்த ரிசர்வ் வங்கியோட முதல் ஆளுநர் யார், ரிசர்வ் வங்கி ஒரு ரூபா பணத்தால் வெளியிடாது, மற்ற காகிதத்தை பணத்தை வெளியிடும். அதேமாரி வங்கிகளின் கடைசி நிலை ஈவோன் யாருன்னு கேட்டால் ரிசர்வ் பேங்க் தான். சரிங்களா? மைய வங்கி வந்து மற்ற இந்திய வங்கிகள் நெறியாளர் ரிசர்வ் பேங்க் தான். ஒரு ஆளுநர் 4 துணை ஆளுநர் எல்லாம் இருப்பாங்க. முக்கியமான டாபிக். அடுத்து பாருங்கள், அது ஒரு ரிசர்வ் பேங்கில் வந்து பார்க்க முடியும் ஒரு முக்கியமான இது. ஷெர்ஷா சூரி வந்து என்பவர்கள் வந்து 1க்கு 40 வெள்ளி நாணயம் என்ற விதத்தில் ஒரு ரூபாய் நாட்டை வெளியிட்டது. ஷெர்ஷா சூரி தெரியும், சரிங்களா? வர்த்தனரில் வருவார். இவங்க வந்து ஷெர்ஷா சூரி என்பவர் வந்து 1க்கு 40 செப்பு நாணயங்கள் என்ற விதத்தில் முதல் ₹1 வெளியிட்டுள்ளது. இது வந்து சமஸ்கிருத சொல்லான ரோபியாவிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது. அது இந்தியாவில் வந்து பன்முகத்தன்மை விளக்கும் விதமாக ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் ரூபா நோட்லேயும் 17 மொழிகள் இருக்குது. சரிங்களா? 17 மொழிகள் இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொரு ரூபாய் நோட்டில் எத்தனை மொழிகள்னு கூட கேட்டால் கூட 17 மொழின்னு இருக்கும். அது முன்பக்கத்தில் வந்து ஆங்கிலமும் ஹிந்தியும், பின்பக்கத்துலேருந்து 15 மொழிகள் இருக்கும். சரிங்களா? அது முன்பக்கத்தில் ஆங்கிலம் ஹிந்தி இருக்கும், பின்பக்கத்தில் 15 மொழி இருக்கும். அந்த 15 மொழியில் தமிழ் மொழியும் இருக்கும். நல்லா பாருங்கள். அதுக்கு பாருங்கள், அடுத்து பாருங்கள். இது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அயல் நாட்டு செலவாணி இருப்புகள் பாதுகாப்பு பணியிலேருந்து 1999 அயல் நாட்டு செலவாணி மேலாண்மை சட்டம். சரிங்களா? வருஷம் கேட்டால் 1999. அதாவது இங்கிலீஷில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், FBMA. சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. செலுத்துதல்களின் தேர்வு செய்வதிலும் நெறியாளர்கள் மேலாளராகவும் செயல்படுகிறது. அதேமாதிரி 2007 செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் வந்து இந்திய ரிசர்வ் வங்கிக்கு செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கான மேற்பார்வையிடும் அதிகாரத்தை வழங்குகிறது. இந்த ரிசர்வ் பேங்க் வந்து செலுத்தல் மற்றும் தீர்வு செய்வதற்கான மேற்பார்வையிடும் அதிகாரத்தை வழங்கியது. வருஷம் கேட்டால் 2007. சரிங்களா? அடுத்து வந்து வங்கி குறை தீர்ப்பாய சட்டம். இந்த ரிசர்வ் பேங்க் வந்து 1995 வங்கி குறை தீர்ப்பாயத்தை அறிமுகப்படுத்தி. சரிங்களா? ரிசர்வ் பேங்க் வந்து தான் அறிமுகப்படுத்துறதுக்கு. வருஷம் கேட்டால் 1995 வங்கி குறை தீர்ப்பாய சட்டம். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியம் வந்து ரெப்போ விதம், மீள் ரெப்போ விதம்னு ஒன்று இருக்குது. அதை மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? நீங்கள் பாருங்க, பணத்தின் அளிப்பை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியால் மேற்கொள்ளப்படும் கருவியே ரெப்போ வீதம் மற்றும் மீள் ரெப்போ வீதம். அதாவது பணத்தோட அளிப்பை வந்து கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கியால் தான் மேற்கொள்ளப்படும் ஒரு கருவி தான் வந்து ரெப்போ வீதம் மற்றும் மீள் ரெப்போ வீதம். எப்போதும் பார்த்திங்கன்னா ரெப்போ வீதம் எப்போதும் மீள் ரெப்போவை விட அதிகமாக தான் இருக்கும். அதாவது ரெப்போ வீதம் தான் எப்போ அதிகமாக இருக்கும், மீள் ரெப்போ கம்மியாக இருக்கும். ரெப்போ வீதத்துக்கும் மீள் ரெப்போ வீதத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? அதாவது என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விதமே ரெப்போ விதம். அதாவது வணிக வங்கிக்கு மைய வங்கி பணம் கொடுக்குது. சரிங்களா? மைய வங்கி குறுகிய கால கடனில் வழங்கும் விதம் தான் அது ரெப்போ விதங்க. மீள் ரெப்போ விதங்கிறது வணிக வங்கியிலிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விதம். அதாவது வணிக வங்கியிலிருந்து வாங்கும் கடனுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வந்து கொடுக்குது, திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க வந்து மீள் ரெப்போ வீதம் இங்காங்க. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ரெப்போ வீதத்துக்கு மீள் ரெப்போ வீதம் வித்தியாசம் பார்த்துங்க. வணிக வங்கி வந்து மைய வங்கிக்கு அதாவது மைய வங்கி வந்து வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுத்தா வந்து ரெப்போ வீதம். சரிங்களா? அதாவது மீள் ரெப்போ வீதங்கிறது வணிக வங்கி வந்து மைய வங்கிக்கு திருப்பி கொடுக்க சொல்ல. அதாவது வணிக வங்கியிலிருந்து வாங்கும் கடனுக்கு இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து கொடுக்க விரும்பும் வட்டி வீதம் வந்து மீள் ரெப்போ வீதம். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ரிசர்வ் பேங்க் பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1882 ஆண்டுக்கு பிறகு வேளாண்மை கடன் தொடர்பாக அனைத்து பொறுப்புகளும் நபார்டு வங்கி. சரிங்களா? நபார்டு வங்கி வந்து ஆரம்பிச்சிருக்கப்பட்டிருக்காங்க. வருஷம் கேட்டால் 1882. இது பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியிலேருந்து பெற்றுக்கொண்டது தான், இந்த ரிசர்வ் வங்கி கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரிங்களா? நபார்டு வங்கி. இதுவும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஜூலை 1 1963 வேளாண்மை மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? ஜூலை 1 1963 வேளாண்மை மேம்பாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. புதிய பொருளாதார திட்டத்தை தொடர்ந்து வட்டார ஊரக வங்கிகள் 1975 ஆரம்பிக்கப்பட்டது. 1975 வட்டார ஊரக வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இவைகளின் மூலதனம் வந்து 50% வந்து மைய அரசாலும், 15% வந்து மாநில அரசாலும்,
35% வந்து வணிக வங்கியாலும் அளிக்கப்படுகிறது. சரிங்களா, இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, அதேமாரி நபார்டு பேங்க்கில் வந்து தலைவர் யாருன்னு வருவேன், ரிசர்வ் பேங்கோட துணை ஆளுநர் தான் நபார்டு பேங்க். ரிசர்வ் பேங்கில் துணை ஆளுநர் நம்ம 4 பேர் பார்த்தோம். அந்த 4 பேரில் ஒரு ஆள் தான் நபார்டு பேங்கோட தலைவராகவும் இருப்பார். சரிங்களா, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதாவது இந்திய தொழில்நிதி கழகம். இந்திய தொழில்நிதி கழகம் வந்து நாடாளுமன்ற சட்டத்தின்படி 1948ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது. சரிங்களா, இந்திய தொழில்நிதி கழகம் எந்த வருஷம் கேட்டால் 1948, டேட்டுன்னு கேட்டால் ஜூலை 1. சரிங்களா, அடுத்து பாருங்கள் ஐசிஐசிஐ. சரிங்களா, ஐசிஐசிஐ பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம். ஐசிஐசிஐ பேங்க் வந்து இந்திய அரசு, உலக வங்கி, அமெரிக்க அரசு ஆகியவற்றால் நியமிக்கப்பட்ட மூவர் குழுவின் பரிந்துரையில் அமைக்கப்பட்ட இந்திய தொழில், கடன் மற்றும் முதலீட்டு கழகம். அதாவது ஐசிஐசிஐ ஆரம்பிக்கப்பட்டது 1955ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஒரு நிறுவனமாக அமைக்கப்பட்டு உலக வங்கியிலிருந்து பெறப்படும் இந்திய தொழில் கடன்களை முறைப்படுத்தி அளிப்பதும் தான் இதோட வேலை. சரிங்களா, அதாவது ஐசிஐசிஐ வந்து இந்த பேங்க், இந்த ஐசிஐசிஐ பார்த்துக்கோங்க. ஐசிஐசிஐ வந்து அதோட மீனிங் கேட்டிங்கன்னா, ஐசிஐசிஐயோட மீனிங்க இந்திய தொழில், கடன் மற்றும் முதலீட்டு கழகம். ஆரம்பிக்கப்பட்டது எந்த வருஷம் கேட்டால் 1955 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி. யாரெல்லாம் கேட்டால் இந்திய அரசு, வேர்ல்டு பேங்கு, அமெரிக்க அரசு. சரிங்களா, 3 வருஷம் தான் அமைக்கப்பட்டது. இன்னொன்று ஐடிபிஐ மட்டும் வேணும் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, ஐடிபிஐ வந்து இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. ஐடிபிஐயோட மீனிங் கேட்டியா இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. இது எந்த வருஷம் கேட்டால் பிப்ரவரி 15, 1976 வரை இந்திய ரிசர்வ் வங்கியிலேருந்து மைய அமைப்பாக இருந்திருக்கு. ஒரு நிமிஷம்ங்க. ஐடிபிஐ வந்து அதோட மீனிங் கேட்டிங்கன்னா இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. சரிங்களா, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. இந்த ஐடிபிஐ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, வங்கிகள் உள்ளிட்ட தொழில் கடன் வழங்கும் பல்வேறு நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு தலைமை நிறுவனம் உருவாக்கப்பட வேண்டும் என்று முதன்மை நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தொழில் மேம்பாட்டு வங்கி தொடங்கப்பட்டது. இந்த வங்கி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 15, 1976 வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை அமைப்பாக இருந்தது. இந்த ஐடிபிஐ வந்து பிப்ரவரி மாதம் 15, 1976 வரை ரிசர்வ் பேங்கோட துணை அமைப்பாக இருந்தது. பின்னால் வந்து அது பிரிக்கப்பட்டு அதே வருஷம் 1976 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஒரு தன்னாட்சி அமைப்பாக மாறிட்டு. சரிங்களா, இன்னொன்று வந்து பாருங்கள், ஏற்றுமதி இறக்குமதி வங்கி. சரிங்களா, ஏற்றுமதி இறக்குமதி வங்கி பாருங்கள், மார்ச் மாதம் வந்து 1982ஆம் ஆண்டு ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்படும் முறை ஏற்றுமதிக்கான நிதியுதவி இவ்வங்கி வழங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, ஏற்றுமதி இறக்குமதி வங்கி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரிசர்வ் பேங்கை பற்றி மேலும் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. லைட்டாக ரீகால் பண்ணிடுவோம். 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி ரிசர்வ் பேங்க் ஆரம்பிக்கப்பட்டாங்க. அது ஆரம்பித்த டேட்டுன்னு கேட்டிங்கன்னா 1935 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1949 ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது ரிசர்வ் பேங்கு. 1937 வரைக்கும் இது ரிசர்வ் பேங்க் வந்து எங்கே கொல்கத்தாவில் இருந்தது. அதுக்கப்புறம் மும்பைக்கு மாற்றிட்டாங்க. யாரும் முதல் ஆளுநர்னு கேட்டால் ஓஸ்போரன் சுமித். சரிங்களா, ஓஸ்போரன் சுமித் தான் முதல் ஆளுநர். ₹1 காகிதத்தாலே வெளியிடாது, மற்ற காகித பணத்தை வெளியிடுன்ட்டேன். அதேமாதிரி ஒரு ஆளுநர் 4 துணை ஆளுநர்னு பார்த்தோம். மைய வங்கி மற்ற இந்திய வங்கிகள் நெறியாளர்னு கேட்டால் இது ரிசர்வ் பேங்க் தான். இதோட வேலை என்னன்னு கேட்டால் காகித பணத்தை வெளியிடுறது, அரசின் வங்கியாக செயல்படுறது, இந்தியா வங்கி அமைப்புகளை நெறிமுறைப்படுத்துறது, அயல்நாட்டு செலவணையை பாதுகாப்பு இருந்தால் ரிசர்வ் பேங்க் தான். அடுத்து பாருங்கள், அதேமாரி ரூபா நோட்டில் வந்து ஒரு மொத்தம் 17 மொழி இருக்கும். அதாவது முன்பக்கத்தில் ஆங்கிலமும் ஹிந்தி இருக்கும், பின்பக்கத்தில் ஒரு 15 மொழி இருக்கும். சரிங்களா, அது பார்த்தா ரெப்போ வீதம், மீள் ரெப்போ வீதம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெப்போ வீதம், மீள் ரெப்போ வீதம் பார்த்தீங்கன்னா அதாவது பணத்தோட அளிப்பை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியால் மேற்கொள்ளப்படும் கருவி தான் ரெப்போ வீதம், மீள் ரெப்போ வீதம். ரெப்போ வீதம் எப்போ வந்து அதிகமாக இருக்கும், மீள் ரெப்போ வீதம் கம்மியாக இருக்கும். சரிங்களா, அதாவது ரெப்போ வீதம்னு கேட்டிங்கன்னா வணிக வங்கிகளுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து குறுகிய காலத்தில் கடன் வழங்கும் அமைப்பு வந்து விதிக்கும் வந்து வட்டி வீதம் கேட்டால் ரெப்போ வீதம். அந்த வணிக வங்கிகளிலிருந்து வாங்கும் கடனுக்கான ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் கடன் வட்டின்னு கேட்டிங்கன்னா மீள் ரெப்போ வீதம். சரிங்களா, இந்த ரெப்போ வீதம், மீள் ரெப்போ வீதம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் ரிசர்வ் பேங்கை பற்றி. அது எக்கனாமிக்கில் ரிசர்வ் பேங்கை பற்றி தனி டாப்பிக்காக கொடுத்துருக்கான். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால், உங்களுக்கு வந்து எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட் அடிங்க, நிறைகள் இருந்தாலும் கமெண்ட் அடிங்க. ஒரு கமெண்டில் வந்து உங்களுக்கு சேனல் இது சொல்கிறது பிடிச்சிருந்தா ஒரு தேங்க்யூன்னு மட்டும் போட்டு விடுங்க. சரிங்களா, நன்றி.